இன்னைக்கு நம்ம 10 minutesல நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சி. இதை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம 10 நிமிஷத்துல நண்டு வறுவல் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுத நம்ம அந்த சூடா இருக்கிற எண்ணெயில போட போறோம். இதை நல்லா வதக்கிப்போம். அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு 1/4 கிலோ நண்டை நான் போட போறேன். இந்த நண்டோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பண்ணிப்போம். இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போறோம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை கிளறி விட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இது பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிருவோம். இப்போ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இது ஃபுல்லா வெந்து சுண்டிடும். அப்ப நம்ம நண்டு ரெடி ஆயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். அடிக்கடி கொஞ்சம் தீயாம இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கடாயெல்லாம் அடியில் அடி பிடிக்கும். வாசனை நல்லா, அந்த நண்டு வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. சில பேர் வீட்டுல வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை கூட போட்டுக்கோங்க. இப்ப வெல்லம் எல்லாருமே நிறைய யூஸ் பண்றாங்க எல்லார் வீட்லயும். பாருங்க, நல்லா ட்ரையா சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கு. கொஞ்சம் வாசனைக்கு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பாருங்க, நல்லா கொஞ்சம் நல்லா அந்த மசாலா நல்லா ஃபுல்லா அந்த நண்டுல ஃபுல்லா படுற மாதிரி நல்லா திரட்டி விட்டுப்போம். பாருங்க, 10 நிமிஷத்துல நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துல நண்டு தொக்கு எப்படி செய்யறது நம்ம இப்ப பார்த்தோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். சிம்பிளா சமைங்க, டேஸ்டா சாப்பிடுங்க.